கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, 2026 வருஷத்திலும் கூட நாம் பிரவேசித்து இந்த குட் ஃப்ரைடே, இயேசு மரித்த இந்த நாளை நாம் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த குட் ஃப்ரைடே அவருடைய மரணத்துக்கு மூலமாக ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு பேசும்படியாய் எல்லாரும் கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட முழு உலகத்திலும் நீர் கல்வாரி சிலுவையிலே மரித்தீர் என்பதை விசுவாசிக்கிறார்கள். எத்தனையோ ஜனங்கள் இரத்தத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து தேவ ஆட்டுக்குட்டி தேவனே, இந்த நாளிலும் கூட இந்த வசனங்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ரட்சிப்பீராக. இந்த வேத வசனம் முழு உலகத்துக்கும் கடந்து போய் நீ எத்தனையோ தேவ பிள்ளைகள் உண்மையான தேவன், உண்மையான இரட்சகர், உண்மையான இயேசு ஒருவர் உண்டு என்பதை மறந்து ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்முடைய மரணம் ஒரு வெளிச்சமாய் மாற்றப்பட வேண்டும், ஒரு தீபமாய் மாற்றப்பட வேண்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே, இந்த குட் ஃப்ரைடே நாளிலே ஒரு ரட்சிப்பை அருளும்படி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, முழு உலகத்திலும் இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 53 அதிகாரம் 2 வசனம். இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், இயேசு கிறிஸ்துவினுடைய காயங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கியதின் நிமித்தமாக முழு உலகத்துக்கு ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வசனம்தான் இந்த ஏசாயாவிலே நாம் வாசித்தோம். அவருடைய மரணத்தை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால், அவர் முழு உலகத்தினுடைய பாவத்தை சுமர்ந்து தீர்த்ததான தேவ ஆட்டுக்குட்டி என்று படிக்கிறோம். முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய பாவத்தை கல்வாரி சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டு, அவர் சுமந்து தீர்த்து ஒவ்வொரு மனிதனுக்கும் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இதிலே கொஞ்சம் மனிதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், இன்னும் எத்தனையோ பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, குட் ஃப்ரைடே
சிலுவை, மரணம் என்றெல்லாம் சொல்கிறோமே, இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் இந்த வார்த்தையை சொல்கிறார்கள். ஆனால் அறிந்தவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் இந்த நாட்களிலே எப்படி இருக்க வேண்டும்? குட் ஃப்ரைடே என்கிறோம். இந்த நாளிலே தான் உலகத்தை கூட நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உலக காரியங்கள், உலக சுபாவங்கள், உலக ஜீவிதங்கள் இன்னும் இயேசுவை அறிந்ததான கிறிஸ்துவ மனுகுலத்துக்குள்ளே போராடி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, இந்த ஏசாயா 53 அதிகாரத்திலே 2 வசனத்திலே முதல் காரியம் இளங்கிளையைப் போலவும், 2வது காரியம் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும், 3வது அவனுக்கு முன்பாக எழும்புகிறார், 4வது அவருக்கு அழகும் இல்லை, 5வது அவருக்கு சௌந்தரியமும் இல்லை, 6வது அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்து மரணத்திலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை செய்தாரோ அந்த வாழ்க்கையை கிறிஸ்துவ தேவ ஜனங்கள் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து மரணம் என்று சொல்கிறோம். அவருடைய மரணம் உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதா? இங்கே முதல் காரியம், அவர் இளங்கிளையை போலவும். இயேசு கிறிஸ்து மரணத்திலே அவர் இளங்கிளையை போலதான். இந்த இளங்கிளை என்பது எதை வெளிப்படுத்துகிறது? இயேசு கிறிஸ்து பரலோக பிதாவினிடத்திலிருந்து அவர் இறங்கி இந்த பூமிக்கு வந்தது ஏதோ ஒரு சுகபோக லக்ஸுரி லைஃப், சுகபோக வாழ்க்கையை செய்யும்படியாக அல்ல, கஷ்டப்படும்படியாக, பாடுபடும்படியாக, மனுகுலத்தை மீட்டெடுக்கும்படியாக, ஏதோ ஒரு பெருமை, மேட்டிமை, அகந்தை, இப்படிப்பட்ட சுபாவங்களிலே இயேசு இந்த பூமியிலே ஜீவித்து போகவில்லை. அவர் தாழ்மையுள்ள தேவனாய் ஜீவித்தார் என்று வேதம் சொல்கிறது. இதைதான் அவருடைய மரணம் முதலாவது எதை வெளிப்படுத்துகிறது? குட் ஃப்ரைடே, இயேசு மரித்தார் என்றால் நீ சொல்லுகிறாய், உன் வாயினால் இயேசு மரித்தார் என்று சொல்கிறாய். ஆனால் அந்த மரணத்தை விசுவாசிக்கிற நீ, தேவனுடைய பிள்ளையே, நீ ஒரு இளங்கிளையாய் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலமாக இளங்கிளையை போலவும். இளங்கிளை என்பது தாழ்மையின் ஜீவியம். தேவ பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நீ விசுவாசிக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீ விசுவாசிக்கிறாயா? நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாயா? உனக்குள் தாழ்மை இருக்கிறதா? தாழ்மை இல்லாத ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எப்படி விசுவாசிக்க முடியும்? ஒருவேளை நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால் நீ தாழ்மையுள்ள மனிதனாய் ஜீவிக்க வேண்டும். தாழ்மைதான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு அஸ்திபாரமா இருக்கிறது. பிலிப்பியர் நிருபம் சொல்கிறது, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கிய அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாற்றப்பட்டு பூமியின் கடைசி வரிந்தும் சிலுவையின் மரண வரிந்தும் தன்னை தாழ்த்தினார். அவர் சிலுவையிலே மரண நேரத்திலே அடிக்கப்படும் பொழுது, சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது எல்லா சமயங்களிலும் தாழ்மையை தான் வெளிப்படுத்தினார். இளங்கிளை என்று சொல்வது தாழ்மையின் ஜீவிதம். தேவ பிள்ளையே, ஆகினால்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 29 வசனத்திலே, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். கல்வாரி சிலுவை மரணம் தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. கல்வாரி சிலுவையை அங்கீகரிக்கிற நீங்கள் மரணத்தை
விசுவாசிக்கிற நீங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள், தேவ பிள்ளையே, உனக்குள் தாழ்மை இருக்கிறதா? நீ கிறிஸ்தவன் என்று சொல்கிறாய். இந்த குட் ஃப்ரைடே நாளிலும் கூட பெருமை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறதே, மேட்டிமை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறதே, அகந்தைகள், இருதயத்தின் கடினங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறதே. தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு அஸ்திவாரம், மூளைக்கல் தாழ்மையே. இயேசு தாழ்மையாய் வந்தார், தாழ்மையாய் ஜீவித்தார், தாழ்மையாய் மரித்தார். அவர் அடிக்கப்படும் போது தாழ்மையா இருந்தார். அவருடைய சரீரங்களை பீத்து எடுக்கும் போது தாழ்மையா இருந்தார். அவரை ஈட்டினாலே குத்தும் பொழுது தாழ்மையா இருந்தார். அவர் தலையிலே முற்கிரீடங்களை அடிக்கும் பொழுது அவர் தாழ்மையா இருந்தார். அவரை வாரினாலே அடிக்கும் பொழுது அவர் தாழ்மையா இருந்தார். அவருடைய முகத்திலே துப்பும் பொழுது அவர் தாழ்மையா இருந்தார். தேவ பிள்ளையே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறாயே, இந்த தாழ்மை உனக்குள் இருக்கிறதா? மற்றவர்கள் உன் முகத்திலே துப்பும் பொழுது நீ தாழ்மையை வெளிப்படுத்துகிறாயா, கோபத்தை வெளிப்படுத்துகிறாயா? அவர் தலையிலே முற்கிரீடம் அடிக்கப்படும் பொழுது தாழ்மையை வெளிப்படுத்தினார். நான் தாகமா இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் கசப்பான காடியை கொடுத்தார்கள். அந்த காடியை வாயிலே வைத்த பொழுது கூட அவர் தாழ்மையாயிருந்தார். கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டது, அப்பொழுதும் தாழ்மையை வெளிப்படுத்தினார். அவர் தாழ்மையை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அவர் தாழ்மையை கண்டு பிசாசு நடுங்கினான், பயந்தான். இந்த உலகமே இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மையை கண்டு பயந்து போனது. சகோதரனே, சகோதரியே, உனக்குள் தாழ்மை இருக்கிறதா? கிறிஸ்தவன் என்றாலே தாழ்மையுள்ள ஜீவிதம் செய்கிறவன் தான் கிறிஸ்தவன். பெருமைக்காரன் கிறிஸ்தவன் அல்ல. பெருமைக்காரன் கிறிஸ்துவுக்கு அச்சாரம் அல்ல. பெருமைக்காரன் கிறிஸ்துவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நீ கிறிஸ்தவன் என்றால் தாழ்மை உனக்கு அஸ்திபாரமாயிருக்க வேண்டும். தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் மரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை, இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி மரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், இயேசு கிறிஸ்துவினுடைய காயங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய முள்கிரீடங்கள், இயேசு கிறிஸ்துவிலே கைகளிலும் கால்களிலும் அடிக்கப்பட்ட ஆணிகள், இந்த பாடுகள், இந்த காயங்கள், இந்த இரத்தங்கள் எல்லாமே தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. அவர் தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி பூமியின் கடைசி பரிந்தும் சிலுவையின் மரண பரிந்தும் தன்னை தாழ்த்தினராய் ஒப்பு கொடுத்தபடினால்தான் எல்லா வானங்களுக்கு மேலாக அவர் உயர்த்தப்பட்டார். தேவ பிள்ளையே, உன்னுடைய தாழ்மை எப்படி இருக்கிறது? தான் இளங்கிளையை போலவும், இளங்கிளை என்று சொல்வது தாழ்மையை வெளிப்படுத்துகிறது, ஒரு சாந்த சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. இதான் மத்தேயு 11:29 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று இயேசுவே தன் வாயினாலே எல்லாருக்கும் சொன்னார். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவ பிள்ளையே, இந்த குட் ஃப்ரைடே நாளிலும் கூட நீ பெருமை சுபாவமுள்ளவனாய் பெருமையாய் நடக்கிறாயா? அகந்தையாய் நடக்கிறாயா? இருதய கடினமாய் நடக்கிறாயா? உன் வாழ்க்கையிலே ஒரு தாழ்மையை சொரூபமாய் தரித்துக்கொள். தாழ்மையை ஒரு அஸ்திபாரமாய் தரித்துக்கொள். தாழ்மையை ஒரு மூளைக்கல்லாய் தரித்துக்கொள். அப்பொழுது உன் வாழ்க்கை கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும், உன் ஊழியம் கட்டப்படும், உன் ஜீவியம் கட்டப்படும். தேவ பிள்ளையே, உன் பரிசுத்த ஜீவிதம் கட்டப்பட வேண்டுமானால் தாழ்மையை நீ அஸ்திபாரமாய் தரித்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் தேவன், அவர் பரிசுத்த, பாவத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் அவர் தாழ்மையை தரித்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தாழ்மையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். தாழ்மையை தரித்து கொண்டால்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் பாத்திரவான்களாய் மாற்றப்படுவோம். அதே ஏசாயா 53 2ஆம் வசனத்திலே 2வது காரியம், வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும்
இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திலே, கல்வாரி சிலுவையிலே இரண்டாவது அவர் செய்த காரியம் என்ன என்றால், வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும். வறண்ட நிலம் என்று சொல்வது ஒன்றுமே இல்லாத ஒரு ஸ்திதியை தான் அது வெளிப்படுத்துகிறது. ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் அது வெளிப்படுத்துகிறது. இந்த வறண்ட நிலத்திலே எதுவுமே துளுக்காது, எதுவுமே வராது. ஆனால் நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிறவர். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னென்றால், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாடுகளை சகித்து கொண்டு, துக்கங்களை சகித்து கொண்டு, காயங்களை சகித்து கொண்டு அவர் பேசின வார்த்தையெல்லாம் விசுவாசத்தின் வார்த்தை தான். இதான் வறண்ட நிலத்தில் துளிர்க்கிற என்பது விசுவாசத்தை காட்டுகிறது. தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் இன்றைக்கே ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நீ விசுவாசித்தால் இன்றைக்கே நீங்களே ரட்சிக்கப்படுவீர்கள். விசுவாசம் தான் பெரியது. இந்த வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேர் என்பது விசுவாசத்தை காட்டுகிறது. தேவ பிள்ளையே, நீங்கள் கிறிஸ்தவனா இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களா இருக்கலாம். நீ இயேசுவை விசுவாசிக்கிறாயா? அவருடைய மரணத்தை விசுவாசிக்கிறாயா? அவர் வசனத்தை விசுவாசிக்கிறாயா? அவர் வார்த்தையை விசுவாசிக்கிறாயா? அவர் சொன்ன உபதேசங்களை விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே விசுவாச வார்த்தையை பேசினார். என்ன வார்த்தை? அன்றைக்கு இருந்த யூதர்கள் மத்தியிலே, ரோம அரசாங்க மத்தியிலே அவர் சொன்னார், இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள், நான் இதை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்றார். அவர்களோ தரிசனம் இல்லாதவர்களாக இருந்தபடினாலே இயேசு சொன்ன ஆலயம் இயேசுவினுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொன்னார். அவர்களோ எருசலேமின் ஆலயம், கட்டிடமாகிய எழுத்தின் பிரகாரமான ஆலயத்தை குறித்து ஆலோசனை செய்தார்கள். ஆகினால்தான் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு 40 வருஷம் ஆயிற்றே, இவன் எப்படி இதை 3 நாளைக்குள்ளே கட்டுவான் என்று சொல்கிறார்கள். அவர் சொன்ன எழுத்தின் பிரகாரமான ஆலயம் அல்ல, தன் சரீரமாகிய ஆலயம். நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. முதல் ஆலயம் இயேசு கிறிஸ்து. பரலோகத்திலே கூட ஆலயம் இல்லை, அதற்கு ஆட்டுக்குட்டி தேவனும் ஆட்டுக்குட்டி ஆனவரும் அதற்கு ஆலயமா இருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்கிறது, பரலோகத்திலே தேவனும் ஆட்டுக்குட்டி ஆனவருமே ஆலயம். இயேசுவினுடைய சரீரம் ஒரு ஆலயம். ஆகினால்தான் விசுவாச வார்த்தையை பேசினார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இதை நான் 3 நாளைக்குள்ளே கட்டுவேன். தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் உன்னுடைய மரண ஜீவியத்தை உயிர்ப்பிக்கும் என்று விசுவாசிக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் உன்னை ரட்சிக்கும் என்று விசுவாசிக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் உன் சாபத்தை போக்கும் என்று விசுவாசிக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் உன் பாவங்களை சுத்திகரித்து மன்னிக்கும் என்று விசுவாசிக்கிறாயா? இந்த காலை வேளையிலே நாங்கள் சொல்வது, இந்த குட் ஃப்ரைடே நாளிலே நாங்கள் சொல்வது என்ன என்றால், நீ எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும், எப்படிப்பட்ட மோச கொலைக்காரனா இருந்தாலும், அவருடைய இரத்தம் உன் பாவத்தை சுத்திகரித்து மன்னித்து ஆண்டவருனை ரட்சிப்பார். நீ ஒரே வார்த்தையை சொல்லு, இயேசுவே நான் பாவி, நீர் என்னை மன்னியும், உன்னை நான் தெய்வமாய் அங்கீகரிக்கிறேன். வறண்ட நிலத்தில் இருந்து துளிர்க்கிற வேரை போலவும் என்று சொன்னால் அது விசுவாச ஜீவியத்தை காட்டுகிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய விசுவாசம் உன்னை ரட்சிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவருடைய விசுவாசம் உன்னை ஆசீர்வதிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவருடைய விசுவாசம் உன்னை உயர்த்தக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவருடைய விசுவாசம் உன்னை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, எத்தனை தேவ பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை விசுவாசிக்கிறார்கள்? எத்தனை தேவ பிள்ளைகள் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை தேவ பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசிக்கிறீர்கள்? மூன்றாவது, ஏசாயா
53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே 3வது காரியம், அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எழும்புகிறார். அவனுக்கு முன்பாக என்றால் பிசாசுக்கு முன்பாக, இந்த உலகத்தின் பிசாசுக்கு முன்பாக. தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் இந்த உலகத்துக்கு ஒரு சவாலாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் பிசாசுக்கு முன்பாக ஒரு சவாலாக இருந்தது. இந்த நாளிலும் கூட கிறிஸ்துவ தேவ ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை விசுவாசிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை விசுவாசிக்கிறவர்கள், நீ ஏன் பயந்து கொண்டிருக்கிறாய்? வேதம் சொல்கிறது, அவனுக்கு முன்பாக இயேசு எழும்பினார். பிசாசுக்கு முன்பாக. நீ பிசாசை கண்டு பயப்படுகிறாயா? இந்த உலகத்தை கண்டு பயப்படுகிறாயா? வேற மனுஷனை கண்டு நீ பயப்படுகிறாயா? இயேசு கிறிஸ்து மரணத்திலே அவர் எழும்பி நிற்கிறவராயிருந்தார். சிலுவையை சுமக்கிறவராயிருந்தார். பாடுகளை சகிக்கிறவராயிருந்தார். துக்கங்களை சுமக்கிறவராயிருந்தார். காயங்களை சகிக்கிறவராயிருந்தார். இரத்தத்தை சிந்துகிறவராயிருந்தார். இதெல்லாம் அவருடைய தைரியத்தை வெளிப்படுத்துகிறது. தேவ பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை விசுவாசித்து பிற்பாடு அவரை சாத்தானுக்கு முன்பாக, பிசாசுக்கு முன்பாக அவர் எழும்பினார். இன்றைக்கு ஏன் பயப்படுகிறாய்? ஆண்டவருடைய மரணம் உன்னை எழுப்ப வல்லமை உள்ள சக்தி வாய்ந்ததா இருக்கிறது. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொன்ன வார்த்தை, தேவ பிள்ளையே, நீ மரித்து போகிற ஸ்திதியில் இருக்கிறாயா? உன் வியாதி உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் மரணத்திலே எழும்பி நின்றது போல இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் இன்றைக்கு உன்னை உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்கிறது. உன்னை எழுப்பி நிறுத்தக்கூடியதா இருக்கிறது. நீ பயப்படாதே தேவன் பிள்ளையே, நீ கலங்காதே. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசி. பிசாசுக்கு முன்பாக அவர் எழும்பி நின்றது போல உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சபையும் உன் ஊழியத்தையும் எழுப்பி நிறுத்த அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் விசுவாசமுள்ள தேவனா இருக்கிறார். 4வது இந்த வசனத்திலே அவருக்கு அழகும் இல்லை என்று வாசிக்கிறோம். அழகு இல்லை என்றால், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரித்தது, இயேசு கிறிஸ்து பாடுபட்டது, ஒரு ஆத்துமாவை ரட்சித்து அதை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றுதான். ஆனால் உலக ஜனங்களுக்கு இது ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் முழு பூமியில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இவர்களுக்கு பரலோகம் போக வேண்டும் என்ற அந்த பாரம் இல்லை, தன்னை அழகுபடுத்த வேண்டும் என்றுதான் பாரம். நான் கேட்கிறேன், எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு உன் ஆவிக்குரிய ஜீவியத்தை நீ அழகுபடுத்துகிறாயா, இல்ல உன் சரீரத்தை நீ அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறாயா? அவருக்கு அழகு இல்லையா? அவர் சரீரத்திலே அழகு இல்லாமல் போயிற்று. அவர் பரலோகத்தை அழகுபடுத்துகிறவராய், பரலோக ராஜ்யத்தை அழகுபடுத்துகிறவராய். தேவ பிள்ளையே, இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் தலையிலிருந்து கால் வரைக்கும் தன்னைத்தானே அழகுபடுத்துகிற காரியத்தில் தான் அவர்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கிறார்கள். அந்த அழகு உன்னை பரலோகம் கொண்டு போகாது. எத்தனையோ தேவ பிள்ளைகள் இன்றைக்கு பொன் வெள்ளி, உலக ஆடம்பரத்தினாலே, உலக டிரெஸ்ஸினாலே, உலக சிற்றின்பங்களினாலே, உலக காரியத்தினாலே, பவுடர், எத்தனையோ வாசனை உள்ள பொருள்களினாலே தன்னை அழகுபடுத்துகிறார்கள். இந்த அழகுனை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இயேசு கிறிஸ்துவுக்கு அழகு இல்லை. ஏன் தெரியுமா? பரலோகம்தான் அந்த அழகு. பரலோக ராஜ்யத்தை அழகுபடுத்துவதிலே, ஆத்துமாவை அழகுபடுத்துவதிலே, ஜீவியத்தை அழகுபடுத்துவதிலே, அதற்காகவே இயேசு மரித்தார். நீ உலக அலங்காரத்தினாலே உன்னை அலங்கரித்துக் கொண்டு அழகுபடுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை. உன் ஆத்துமா, உன் ஆவி, உன் சரீரம்,
பரிசுத்தத்தினாலே அழகாக வேண்டும். பரிசுத்தமே உனக்கு அலங்காரம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னாரே. சங்கீதக்காரன் சொல்கிறானே, உங்களுடைய அலங்காரம் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். உலக அலங்காரம், உலக அழகு உன்னை பரலோகம் கொண்டு போகாது. எத்தனையோ தேவ பிள்ளைகள், ஆண்களானாலும் பெண்களானாலும் உலக அலங்காரத்தினாலே அலங்கரித்து அழகுபடுத்திக் கொள்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் பிள்ளைகள் பியூட்டி பார்க்கு போய் தங்களை அழகுபடுத்துகிறார்கள். அந்த அழகு காலையிலே மலர்ந்து மாலையிலே வாடி போகும் புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பாய் இருக்கிறது. தேவ பிள்ளையே, நிரந்தரமான அழகு பரிசுத்தம்தான். மேன்மையான அழகு பரிசுத்தம்தான். மேன்மையான ஜீவிதம் பரிசுத்தம்தான். பரலோகம் பரிசுத்தமே. இயேசு கிறிஸ்து மரித்தது உனக்காக. அவர் மரித்தார் என்றால் உன்னுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எதினாலே அலங்கரிக்கப்பட வேண்டும்? எதினாலே அழகாய் மாற்றப்பட வேண்டும்? பரிசுத்தத்தினாலே அழகாய் மாற்றப்பட வேண்டும். அதற்காகவே இயேசு மரித்தார். இன்றைக்கு உன்னுடைய அழகு எப்படிப்பட்ட அழகு? உலக அழகா? உலக சிற்றின்பங்கள் அழகா? பியூட்டி ஃபார் அழகா? உலக ஆடம்பரத்தின் அழகா? ட்ரெஸ், பொண்ணு, வெள்ளி, இப்படிப்பட்ட அழகினாலே நீ அலங்கரித்து கொண்டிருக்கிறாயா? அந்த அழகெல்லாம் உன்னை பரலோகம் கொண்டு போகாது. அவருடைய மரணத்தை நீ விசுவாசித்தால், அவருடைய பாடுகளை நீ விசுவாசித்தால், அவருடைய கஷ்டங்களை நீ விசுவாசித்தால், அவருடைய காயங்களை நீ விசுவாசித்தால், பரிசுத்தத்தினால் இந்த நாளிலே உன்னை அலங்கரித்துக்கொள். பரிசுத்தமே அழகு, பரிசுத்தமே அலங்காரம், பரிசுத்தமே மேன்மை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நீ பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டுமானால், தேவனை தரிசிக்க வேண்டுமானால், பரிசுத்தமான அலங்காரம் உனக்கு தேவையா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால்தான் 4வது காரியம், அவருக்கு அழகும் இல்லை. 5வது காரியம், அவருக்கு சௌந்தரியமும் இல்லை. சௌந்தரியம் என்கிற இந்த வார்த்தையினுடைய டிரான்ஸ்லேஷன் புகழ்ச்சி, மேன்மை, கனப்படுத்துதல். ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளின் நிமித்தமாக அவருக்கு சௌந்தரியம் இல்லாமல் போயிற்று. அவரை கனப்படுத்தவில்லை, அவரை யாரும் மேன்மைப்படுத்தவில்லை, அவரை யாரும் புகழவில்லை. இன்னைக்கு தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள் எல்லாரும் நம்மளை புகழணும் என்று தான் விரும்புகிறோம். எல்லாரும் என்னை கனப்படுத்தணும். இன்னும் கொஞ்சம் ஊழியர்கள் என்ன செய்கிறார்கள்? எங்கேயாகிலும் சபைக்கு போனால் அவர்களை அழைத்து முன்னாடி சேர்ல உட்கார வைத்தால்தான், அப்படி புகழ்ச்சி மேன்மைப்படுத்தினால்தான் அவர்கள் ஊழியக்காரர்கள் என்று நினைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சேரோ ஒரு சிங்காசனமோ எங்கும் கிடைக்கவில்லை. அதனால்தான் அவருக்கு சௌந்தரியமும் இல்லை என்று வாசிக்கிறோம். இன்னும் எத்தனையோ தேவ பிள்ளைகள் இப்படி புகழ்ச்சியை விரும்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், கனத்தை விரும்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், மேன்மையை விரும்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில், கல்வாரி பாடுகளில் அவர் மேன்மையோ புகழ்ச்சியோ கனத்தையோ விரும்பவில்லையே. நான் ஒன்றுமில்லை. அவர் சொன்ன வார்த்தை என்ன? அவரை எத்தனையோ பேர் பரியாசம் பண்ணினார்கள். பரியாசம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், அவரை கனப்படுத்தவில்லை. அவர் தலையிலே முள்கிரீடம் தரித்து, அவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தினவராய், காயங்களை அடைந்தவராய், தாகம் எடுத்துக்கொண்டு பிதாவே என்று கூப்பிடும்போது ஒரு கூட்டம் அவருக்கு முன்பாக வந்து முழங்கால் படியிட்டு தீபத்தை வைத்துக்கொண்டு, கோலை வைத்துக்கொண்டு, நீ தாவீது குமாரனா, நீ இறங்கி வாரும் என்று அவரை பரியாசம் பண்ணினார்களே. பரியாசம் பண்ணும்பொழுது அவருடைய மேன்மை எங்கே? அவருடைய புகழ்ச்சி எங்கே? அவருடைய கனம் எங்கே? தேவனுடைய பிள்ளையே, அவர் யார்? மனிதன் அல்ல. அவர் தேவனுடைய குமாரன். அவர் இயேசு கிறிஸ்து. அவர் தெய்வம். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் ஆகும், ஒரு வார்த்தை சொன்னால் நிற்கும், ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே மனிதன் மரித்து போவான். ஆனால் அவர் கனத்தையும் புகழ்ச்சியும் மேன்மையும் விரும்பவில்லை.
அதான் சௌந்தரியம். அவர் புகழ்ச்சி. சௌந்தரியம் என்றால் புகழ்ச்சி, சௌந்தரியம் என்றால் மேன்மை, சௌந்தரியம் என்றால் கனம். இன்னைக்கு கிறிஸ்தவ தேவ பிள்ளைகள் கனத்தையும் மேன்மையும் புகழ்ச்சி விரும்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமியிலே நீ புகழ்ச்சியும் மேன்மையும் கனத்தையும் விரும்புவாயானால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீ பிரவேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து அந்த மேன்மை புகழ்ச்சியை விரும்பவில்லையே, கனத்தை விரும்பவில்லையே. நீ உன்னை தாழ்த்து. தேவனே, நான் ஒன்றுமில்லைப்பா, உமக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லைப்பா, நான் ஒரு பாவி, நான் ஒரு நீசன், நான் ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவன், நான் மரித்து போன ஒரு நாய். தாவீது சொல்றார், நான் செத்து போன நாய். தேவனே, நான் ஈன ஸ்திதியில் இருக்கிற மனுஷன், நீர்தான் என்னை கனப்படுத்த வேண்டும், நீர்தான் என்னை உயர்த்த வேண்டும். கடைசியாக 2ஆம் வசனத்திலே அவரை பார்க்கும்போது, 6வது காரியம், அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. நாம் அவரை பார்க்கும்போது, பிதா அவரை பார்க்கும்போது, அவரும் அவரை பார்க்கும்போது அவர் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. நாம் விரும்பத்தக்க ரூபமோ, இயேசு அவரை விரும்பத்தக்க ரூபமோ, மற்றவர்கள் விரும்பத்தக்க ரூபமோ அவரில் இல்லாது இருந்தது. அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? அவருடைய இஷ்டம் அங்கே நடக்கவில்லை. இந்த வார்த்தை எதை வெளிப்படுத்துகிறது என்றால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தபோது அடிக்கடி அவர் சொல்கிற வார்த்தை, நான் சொந்தமாய் வரவில்லை, சுயமாய் வரவில்லை, சுயமாய் பேசவில்லை, சுயமாய் நடக்கவில்லை, சுயமாய் போகவில்லை. என் பிதா எனக்கு என்ன சொன்னாரோ என் பிதாவின் சித்தத்தை மாத்திரம்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, அவர் விரும்பத்தக்க ரூபம் அவரிடத்தில் இல்லாதிருந்தது என்றால் அவருடைய சித்தம் அவருக்கு நடக்கவில்லை, மனுஷனுடைய சித்தம் நடக்கவில்லை. இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை மாத்திரம்தான் செய்தார் என்கிற வார்த்தை அது நிரூபிக்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கல்வாரி சிலுவை, கல்வாரி பாடுகள் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய வார்த்தை என்ன? இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்து கடைசி வரைக்கும் மரித்து உயிர்த்தெழும்பி பரலோகம் போகிற வரைக்கும் அவர் சித்தத்தை செய்யவில்லை, பிதாவின் சித்தத்தை மாத்திரம்தான் செய்தார். அந்த பிதாவின் சித்தத்தை தான் நமக்கும் சொல்லிவிட்டு போனார். என் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி எவன் செய்யவில்லையோ அவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்தபோது அவர் சித்தத்தை அவர் செய்யவில்லை, பிதாவின் சித்தத்தை பரிபூர்ணமாய் செய்தார். ஆகினால்தான் கல்வாரி சிலுவையிலே லாஸ்டாய், சிலுவையிலே 7வது லாஸ்டாய் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தேவனே, எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்தது என்றால் உம்முடைய சித்தத்தின்படி நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன். பிதாவே, எல்லாமுடைய சித்தத்தின்படி நான் செய்து முடித்தேன். இதோ என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் தலையை சாய்த்தார். அல்லேலூயா. இதுதான் அவர் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. அவர் சித்தத்தை அவர் செய்யவில்லை, பிதாவின் சித்தத்தை மாற்றம்தான் அவர் செய்தார். தேவனுடைய பிள்ளையே, இயேசு சொன்னாரே, பிதாவே, எல்லாம் முடிந்தது, நீ சொன்னபடி நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று சொல்லி தன்னுடைய ஆவியை பிதாவின் கரத்திலே ஒப்பு கொடுத்து தலையை சிலுவையிலே சாய்த்தார். நீங்களும் நானும் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை விசுவாசித்தால் பிதாவினுடைய சித்தத்தை எவர்கள் பரிபூர்ணமாய் செய்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் கடைசியாய் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? முழு உலகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஊழியர்களே, நீங்கள் யாருடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சாத்தானுடைய சித்தமா, உலக சித்தமா, சொந்த சித்தமா, மாம்ச சித்தமா, மனுஷ சித்தமா, சுய சித்தமா? அல்ல, தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்யுங்கள். இதுதான் இயேசு சொன்னாரே, பிதாவே, எல்லாம் முடிந்தது. கல்வாரி சிலுவையிலே அவர் சொன்ன கடைசி வார்த்தை, எல்லாம் முடிந்தது. நீ சொன்னபடி நான் உம்முடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் நான் செய்தேன். இதோ என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் உம்முடைய ராஜ்யத்தில் வருகிறேன்.
தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் கூட அவருடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் மாத்திரமே. இதைதான் மத்தேயு 7:21 மிக மிக கரெக்டாக சொல்லுகிறது. என் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி எவன் செய்கிறானோ அவன் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கடைசி வார்த்தை, அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய், சபைகளாய், ஊழியர்களாய், விசுவாசிகளாய் எல்லாரும் நாம் மாறுவோம். அவருடைய வருகை அது சீக்கிரமா இருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடுங்கள். நாம் ஜெபிக்கும் போது ஜெபியுங்கள். அப்பா, இந்த மரணம் என்னை ஒரு சம்பூர்ணமான மனுஷனாய் மாற்றணும், பரிபூர்ணமான மனுஷனாய் மாற்றணும். ஆண்டவரே, உடைய மரணத்தின் மூலமாக எங்களுக்கு ஜெயத்தை நீர் தந்தபடினால, ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கதான நல்ல தகப்பனே, இயேசுவே, நீர் கல்வாரி சிலுவையிலே எல்லாம் முடிந்தது, என் ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தலையை சாய்த்தது போல நாங்களும் கூட உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நாங்கள் செய்து உம்முடைய ராஜ்யத்தில் வருவதற்கு எல்லாருக்கும் நீங்கள் அருள் செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.